எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசுவை குறித்து வேதம் கூறுகிறது. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பய பக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கி சேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்ற தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இயேசு பய பக்தியுடையவராக இருந்தார். அவருடைய பய பக்தியின் நிமித்தம் எல்லாம் வல்ல தேவனால் இறைவனால் அவர் கேட்கப்பட்டார். அவர் சொன்னது எல்லாவற்றையும் சர்வ வல்லவர் கேட்டார். அவர் சொன்னபடியே அற்புதங்கள் நடந்தது. அதற்கு என்ன செய்தாராம்? அவர் ஒவ்வொரு நாளும் மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார், வேண்டுதல் செய்தார். இன்னும் அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிந்து நடந்தார். ஒரு பக்கம் பாருங்கள், அவர் மூலமாக அற்புதங்கள், பகல் முழுவதும் அற்புதங்கள், பகல் முழுவதும் கிறிஸ்துவின் ஜீவன் விளங்கி ஜனங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வந்தது. ஆனால் அதிகாலையில் அவர் கூக்குரலிட்டார், இரவெல்லாம் கூக்குரலிட்டார் தம்முடைய பிதாவை நோக்கி, ஆண்டவனே சிலுவை சுமந்து ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும் என்று என்னை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறீர். இந்த மரணத்தினின்று என்னை ரட்சியும், என்னை ரட்சியும் என்று தனக்காக ஜெபம் பண்ணினார். ஒரு பக்கம் மற்றவர்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும்படியான தேவ வார்த்தையை சொன்னார். இரவெல்லாம் அதிகாலையில் தனக்காக வேண்டிக் கொண்டார், பய பக்தியோடு, அதுவும் மிகுந்த சத்தத்தோடு, மிகுந்த சத்தத்தோடு, மிகுந்த கண்ணீரோடு, கீழ்ப்படிதலோடு, பயபக்தியின் கீழ்ப்படிதலோடு எல்லாம் வல்ல தேவனிடம் மன்றாடினார். அவர் பாடுகளின் வழியாக கடந்து சென்றபடியினால்தான் ஒவ்வொருவர் பாடுகளையும் அவர் மேற்கொண்டார். ஒவ்வொருவரையும் பாடுகளிலிருந்து விடுதலை செய்தார். அப்பொழுதுதான் அவருக்கு அந்த மனதுருக்கம் வந்தது. அவர் பாடுபட்டபடியினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இருந்த 3.5 வருடங்களில் பாடுகள், எவ்வளோ பாடுகள். அதனாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அதனால்தான் மனது உருக்கம். அவரை போல பாடுபட்ட ஒவ்வொருவர் மீதும் மனதுருக்கம். இரவெல்லாம் பாடு, பகலெல்லாம் மனதுருக்கம். இரவெல்லாம் அழுகை, பகலெல்லாம் அற்புதங்கள். கீழ்ப்படிதல் மனதுருக்கத்தை கொண்டு வந்தது. நம்முடைய வாழ்விலும் அப்படித்தான். ஆண்டவர் அநேக முறை நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை அனுமதிக்கிறார். என் தந்தையுடைய வாழ்க்கையில் ஆரம்ப நாளிலிருந்து பாடுகள், தொடர்ந்து எங்கள் அம்மாவுக்கு பாடுகள், தொடர்ந்து எனக்கு பாடுகள், அதன் பிறகு திருமணமான பிறகு என் மனைவிக்கு பாடுகள். ஆனால் ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னார். இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலே, ஊழியத்தின் மூலம் ஜனங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு பட வேண்டிய பாடெல்லாம் முடிந்து போனது. இந்த பாடுகள் எல்லாம் பட்டு முடிந்து போனது. இனிமேல் நீங்கள் பாடுபட வேண்டிய அவசியமில்லை. பாடுபட வேண்டிய யுகம் முடிந்து போனது. இனி ஜெயிக்கும் யுகம்தான், அற்புதங்களை காணும் யுகம்தான், சுதந்திரிக்கும் யுகம்தான். ஏனென்றால் இயேசு சீக்கிரமாய் திரும்பி வருகிறார். Jesus Christ is coming soon. நீங்களும் பட வேண்டிய பாடுகள் எல்லாம் பட்டிருக்கிறீர்கள். அநேக முறை இந்த பாடுகளின் வழியாக கடந்து செல்லும் பொழுது ஏன் 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 என்ற கேள்விதான் நமக்கு வருகிறது. ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது, அதன் பிறகு நம்மை சோதிக்கும் பொழுது, பாடுகளின் வழியை கடந்து செல்ல வைக்கும் பொழுது நாம் நமக்காக பாடுபடுகிறதில்லை, அவருக்காக. கிறிஸ்துவின் சரீரத்தின் பாடுகளில் குறைவானதை நீங்கள் சுமக்கிறீர்கள். உங்கள் சரீரங்களிலே சுமக்கிறீர்கள், உங்கள் குடும்பத்திலே சுமக்கிறீர்கள். அது பரிபூர்ணப்படும் பொழுது
ஆண்டவர் பகல் முழுவதும் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். இந்த நாளிலிருந்து அதை நீங்கள் காணப்போகிறீர்கள். இயேசு பாருங்கள், அவருடைய பய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில். இந்த ஊழியத்தை ஆண்டவர் கட்டி எழுப்பினதை பாடுகள் வழியாக தான். அந்த பாடுகள் வர வர அந்த பாடுகளுக்கு ஏற்ற மனதுருக்கம், அதன் பிறகு அதே பாடுகளின் வழியாக கடந்து செல்லும் மக்களுக்கு அந்த மனது உருக்கத்தினால் நிரம்பி என் தந்தை ஜெபித்த பொழுது, என் தாய் ஜெபித்த பொழுது, தொடர்ந்து நாங்கள் குடும்பமாக ஒவ்வொருவரும் ஜெபித்த பொழுது, அந்த பாடுகளின் வழியாக கடந்து செல்லும் மக்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அவ்விதமான புது திட்டத்தை கர்த்தர் கொடுப்பார். அதன் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பாக்கியம் பெறுவார்கள். என் தந்தையை ஆண்டவர் 55 ரட்சித்தார். 1962 வருடத்திலே என் தந்தைக்கு ஆண்டவர் தோன்றினார், முகமாய் தோன்றினார். ஆனால் என் தந்தையை ரட்சித்த பிறகு என் தகப்பனாருக்கும் தாய்க்கும் திருமணமானது. நடந்த முதல் காரியம், எங்கள் அம்மாவுக்கு கர்ப்ப சிதைவு ஏற்பட்டது. தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுவார். கூட இருந்த உறவினர்கள் எல்லாரும் என் தந்தை பிரசங்கம் பண்ணுவதை விரும்பவில்லை, கேலி செய்வார்கள். உதவி செய்ய யாரும் இல்லை, தனிமையில் நின்றார். ஏளனம், குடும்பத்தில் ஒவ்வொருவராலும் ஏளனம் செய்யப்பட்டார்கள். அதன் பிறகு என் அம்மாவுக்கு கர்ப்பச்சிதைவு ஆன பொழுது இன்னும் சிரித்தார்கள், ஆறுதல் செய்ய ஒருவரும் இல்லை. அதன் பிறகு இன்னொரு குழந்தை செத்தே பிறந்தது, ஒரு ஆண் குழந்தை செத்து பிறந்தது. அதன் பிறகு வைத்தியர்கள் குழந்தையே இருக்காது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அந்த நிலைமையிலும் என் தந்தை சரியாக தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணினார். அந்த நிலைமையில் தான் இயேசு 62 வருடத்திலே 3 வருடம் கழித்து அற்புதமாக எங்கள் அம்மாவுடைய கர்ப்பத்திலே என்னை கருவாக வைத்தார். கர்த்தர் என்னை பிறக்க வைத்தார். அதன் பிறகு ஒரே மாதத்திலே இயேசு எங்கள் அப்பாவுக்கு தோன்றினார். செப்டம்பரில் நான் பிறந்தேன். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி எங்கள் அப்பாவுக்கு முகமாய் தோன்றினார். என் மகனே, நீ இழந்த 2 பிள்ளைகள் அல்ல, உனக்கு லட்சக்கணக்கான பிள்ளைகளை தரப்போகிறேன். லட்சக்கணக்கான மக்களை குழந்தைகள் போல நீ சுமந்து அவர்களுக்காக நீ மன்றாட வேண்டும், அவர்களுக்காக நீ அழ வேண்டும், அவர்களை ஜீவனுக்குட்படுத்த வேண்டும். ஒருவரையாவது இழக்கக்கூடாது. அந்த கிருபை உனக்கு தருகிறேன் என்றார். ஒவ்வொருவருக்காகவும் நான் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறேன். அதைத்தான் அப்பா எப்பொழுதும் சொல்வார். இயேசு ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைப்பது உறுதி. ஒருவரையாவது கெட்டு போக விட மாட்டார். அதை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். ஆண்டவர் அவருக்கு தோன்றின பிறகு என் தந்தை ஆண்டவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொந்த பணத்தினால் தான் சேவை செய்வார். அப்போ மினிஸ்ட்ரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எப்போ பர்ஸை எடுத்து பார்த்தாலும் காலியாக இருக்கும், பர்ஸை நிரப்பி வைன்னு சொல்லுவாங்க. போகிற இடத்துல ஊழியம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு காசு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதன் பிறகு என் தந்தை அலுவலகத்தில் வேலை செய்தார், ஸ்டேட் பேங்கில் வேலை செய்தார். அந்த ஸ்டேட் பேங்கில் நாணயமாக உழைப்பார். அவருக்கு வரும் பாடுகள் அதிகமாக இருக்கும். கிறிஸ்தவ பிரசங்கியார் என்று கேள்வி பண்ணுவார்கள். இவர் சீட்டாட வரமாட்டார், குடிக்க வரமாட்டார் என்று கேலி பண்ணுவார்கள், தனிமையில் பிரித்து வைப்பார்கள். ஆனால் எவ்வளவு தூரம் கேலி பண்ணுவார்களோ அவ்வளவு தூரம் உழைப்பார். சரியாக சனிக்கிழமை ராத்திரி வந்து சொல்லுவார்கள், நீ தான் இந்த புக்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணணும், மண்டே மார்னிங் பேலன்ஸ் பண்ணி முடிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இவர் கோயிலுக்கு போவார், இவர் பிரசங்கம் பண்ணுவார். கரெக்டாக சொல்லுவார். அடுத்த நாள் பிரசங்கம் இருக்கும். ஆனால் என் தந்தை சொல்லுவார், சந்தோஷமாக செய்கிறேன் சார். முடியாதுன்னு சொல்லுவார், வீணாக வம்பு பண்ணலாம், கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டில் தப்பாக எழுதி வைக்கலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் அவரோ சொல்லுவார், ஆண்டவருக்கு தெரியும், தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல்
ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான். ஹல்லேலூயா. எங்க அப்பா சொல்லுவார், ஆண்டவருக்கு தெரியும் நான் வேலை செய்யட்டும். அவர் கொடுத்த வேலை இது, இயேசு கொடுத்த வேலை. அதை கனம் பண்ணினார், அதை கனம் பண்ணினார். கர்த்தர் கொடுக்கும் ஒவ்வொன்றையும் நாம் கனம் பண்ண வேண்டும். ஒவ்வொன்றையும் ரட்சிப்பை கனம் பண்ணுகிறோம், நமக்கு முன் வரும் ஆத்துமாக்களை கனம் பண்ணுகிறோம், கர்த்தரை கனம் பண்ணுகிறோம், நம் வேலையை கனம் பண்ண வேண்டும். அதை கனம் பண்ண வேண்டும், கனம் பண்ணி உழைக்க வேண்டும். அதன் பிறகு பாருங்கள், அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனாலும் ஒரு முறை ப்ரமோஷன் வரும் பொழுது அவர் பெயரை வெட்டி விட்டார்கள். ஃபர்ஸ்ட் இருந்தது பெயர். ஏன்னா அவருடைய பாஸ் அவருடைய இனத்தார் அல்ல, அவருடைய பாஷைக்காரர் அல்ல, அவருடைய குழு அல்ல. அவருக்கு உகந்த மக்களை அவர் பெயரை எழுதிட்டு எங்கள் அப்பா பெயரை கட் பண்ணிட்டார். மேலே ஜெனரல் மேனேஜருக்கு போச்சு லிஸ்ட். அவருக்கு திடீர் என்று ஒரு ஞானோதயம் வந்தது. நார்மலாக கீழே இருக்கும் அந்த நடு ஆஃபீஸர் என்ன போடுறாரோ அத்தனையும் அப்படியே சாங்ஷன் பண்ணிடுவார். அவர் கேட்டார், ஏன் இவர் பேர் மாத்திரம் வெட்டி இருக்குன்னு. அந்த ஆஃபீஸர்கிட்ட கேட்கல, எங்கள் அப்பாவை கூப்பிட்டு அமிச்சார். அப்பாவுக்கு நடந்ததே தெரியாது. அவர் கேட்டார், தினகரன், உங்களை ப்ரமோட் பண்ணணுன்னா அதற்கு ஆதாரமாக நீங்கள் என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்க முடியும், உங்கள் வேலையை குறித்து, உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் குறித்து நீங்கள் என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்க முடியும் என்று கேட்டார். என் தந்தை உடனே எல்லாவற்றையும் சொன்னார். அவர் எழுதி இந்த பேப்பரை கொடுத்தார். ஏன்னா காலையிலேயே பரிசுத்த ஆவியானவர் என் தந்தையோடு பேசினார். ஹல்லேலூயா. அவர் ரகசியங்களை அறிந்திருக்கிற தேவன். அன்னைக்கு அந்த பாஸ் கூப்பிடுவார்னு ஆண்டவர் என் தந்தைக்கு சொல்லி, நீ இதையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணு. என் தந்தை அழகாக ப்ரிப்பேர் பண்ணி டைப் அடித்து, மன்னிக்கவும், கையில் எழுதி பாக்கெட்டில் வச்சிருந்தார். அவர் கேட்டவுடன் அதை எடுத்து சொன்னார், அதை காண்பித்தார். அவருக்கு ஒரே ஆச்சரியம். தினகரன், இவ்வளோ பண்ணியிருக்கப்பா பேங்க்குக்கு, உனக்கு நன்றி, நன்றி சொல்ல தான் உன்னை கூப்பிட்டேன்ட்டு அவர் திருப்பிட்டார். அதன் பிறகு என் தந்தை போன பிறகு அவர் என் தந்தையின் பெயரை வெட்டின அதே ஆஃபீஸரை அழைத்து, சார், நீங்கள் எழுதின அந்த நபருடைய பேரை வெட்டுங்க, டிஜிஎஸ் தினகரன் பேரை மேலே எழுதுங்க என்று சொன்னார். அதே ஆஃபீஸரை வைத்து அவர் பெயரை எழுத வைத்தார். ப்ரமோஷன் வந்தது. ஒரு ப்ரமோஷன் கூட நிற்கவில்லை. கர்த்தருக்காக தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அவர் சொன்னார், உனக்கு பல திட்டங்களை கொடுப்பேன், பல ஸ்தாபனங்களை கொடுப்பேன், அவைகள் ஒவ்வொன்றையும் நீ வரும் காலத்திலே கண்ணும் கருத்துமாக நடத்த வேண்டும். அதில் ஒன்றில் கூட குறை இருக்கக்கூடாது. அதை நான் சோதிக்க வேண்டும். அதுக்கு தான் வேலையில் உன்னை சோதிக்கிறேன். இந்த சின்ன வேலையில் நீ ஜாக்கிரதையாக இல்லைன்னா தேசங்களை தொடும் ஸ்தாபனங்களை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஸ்தாபனங்களையும் ஸ்தானத்தையும் கொடுக்க போகிறேன். அதை எப்படி நீ நடத்த போகிறாய் என்று நான் அறிய வேண்டும். அதற்கு தான் இப்பொழுது இந்த சின்ன வேலையில் உன்னை சோதிக்கிறேன் என்றார். அதில் உண்மையாக இருக்க பரிசுத்த ஆவியானவரே கற்றுக் கொடுத்தார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். உங்கள் ப்ரமோஷனை, உங்கள் ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த வேலையை ஜாக்கிரதையாய் செய்ய, அதை கனம் பண்ண ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். இந்நாட்களில் வாலிபர்கள் வேலை கிடைக்கும், ஒரே சந்தோஷம். அதன் பிறகு சொல்லுவார்கள், அங்கிள், ஒரு மாதம் வேலை செஞ்சு இந்த வேலை எனக்கு பிடிக்கல அங்கிள், நான் ஐஏஎஸ் அதிகாரியாக போயிடலான் இருக்கிறேன். ஐஏஎஸ் அதிகாரியா ஆண்டவர் வாசலை திறக்கல்னா வருமா? அவ்வளோ ஈஸியாக? பெற்றோருக்கு தான் பாடு. நல்ல ஐடி வேலை இருக்கும், எனக்கு பிடிக்கல அங்கிள், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஜோமணி சொல்லுங்க என்று இப்படி தான் சொல்லுவார்கள். நான் சொல்லுவேன், கர்த்தர் கொடுத்த வேலையை பயபக்தியோடு செய். போராட்டம் வரதான் செய்யும், அது மூலமாக தான் கர்த்தருடைய வல்லமை விளங்கும். உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான். ஆண்டவர் அந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு பாருங்கள், ஒரு ப்ரமோஷனும் மிஸ் ஆகவில்லை. 13 வருடங்களாக என் தந்தையை ஸ்டேட் பேங்கிலேயே வைத்திருந்தார்கள்.
ஒவ்வொரு முறை டிரான்ஸ்ஃபர் வரும்பொழுது 3 வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கென்று ஒரு புது பொசிஷனை உருவாக்கி ஹெட் குவார்ட்டர்ஸிலே வைத்திருந்தார்கள். அவர் சொல்லுவார்கள், இந்த தினகரன் ஒரு மிரக்கிள் மேன். அவர் நம்ம ஹெட் ஆஃபீஸில் இருந்தால் தானா நமக்கு டெபாசிட்லாம் கூடுகிறது, செழிப்பு வருகிறது, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொண்டு வருகிறார். பேங்க் போர்டு மீட்டிங்கில் இவர் தீர்வை கொண்டு வருகிறார், இவர் ஒரு மிரக்கிள் மேன் என்று சிஜிஎம் ஒவ்வொரு முறையும் சொல்லுவார். யோசேப்பின் நிமித்தம் சிறைச்சாலையே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதே போல உங்களுக்கும் செய்வார். போத்திபாரின் வீட்டை ஆசீர்வதித்தார், உங்களுக்கும் செய்வார். Will not God do it for you? தைரியமாக இருங்கள். அந்த பாதையிலே உங்களை நடத்துவார். பல ஸ்தாபனங்களை வரும் நாட்களிலே நடத்தும்படியான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் தருவார். அதன் பிறகு பாருங்கள், அவரை ப்ரமோட் பண்ண எழுதி வைத்த அந்த ஆஃபீஸர் நாளடைவில் என் தந்தைக்கு கீழ் வேலை செய்யும்படியாக நேர்ந்தது. அவருடைய ப்ரமோஷன்லாம் நின்று போச்சு. எங்கள் அப்பாவுக்கு கீழே சார் என்று அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து எங்கள் அப்பாவை பார்க்கும் நிலைமைக்கு வந்து விட்டார். கர்த்தர் உங்களுக்கு நீதி நியாயம் செய்வார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 எத்தனையான பலன் வரும். கொஞ்சத்தில் உண்மை, வேலையில் உண்மை. அதன் பிறகு 1972 வருடம் வந்தது. அந்த வருடத்திலே சென்னைக்கு மாறுதலாக வந்தோம். அங்கு வந்த பொழுது புது ஸ்கூல், 6th படித்து கொண்டிருந்தேன். அந்த நாட்களிலேயே அந்த 6th படிக்கும் பொழுதே நான் ஆண்டவரை விட்டு தூரமாக போய்விட்டேன். அவ்வளவு டிசிப்ளின் எங்கள் அம்மா. இங்கே பார்க்கக்கூடாது, அங்கே பார்க்கக்கூடாது, யாரோடையும் விளையாடக்கூடாது. பஸ்ஸு லேட்டாக வந்தால், ஸ்கூல் பஸ் லேட்டாக வந்தால் எனக்கு திட்டு விழும். ஏன் லேட்டாக வந்தேன்? அவ்வளவு பரிசுத்தமாக என்னை வாழ வைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார். என் மகன் கெட்டு போகக்கூடாது, 2 மடங்கு கர்த்தர் என் பிள்ளையை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அப்படி என்னை வளர்த்தாள். காலையிலனா எல்லாரும் காப்பி குடிப்பாங்க, நமக்கோ கஞ்சை வாயில் வைக்க முடியாது. குடி, ஏன்னா ஒல்லியாக இருப்பேன், நான் குள்ளமாக இருப்பேன், இல்லைன்னா அடி. இதான் காலையில். ஜெபம் பண்ணலன்னா, ஸ்தோத்திரம் சொல்லுனா டம்முன்னு மண்டையிலேயே விழும். எல்லாம் ஆவியில் நிரம்பி அழுதுட்டு ஜெபம் பண்ணுவாங்க, நான் வலியில் நிரம்பி அழுதுட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். எப்படா இந்த ஜெபத்தை முடிப்பாங்கன்னு காத்திருப்பேன். இது நிமித்தம் ஆண்டவரை விட்டு தூரமாக போய்விட்டேன். கொடூரமான டிசிப்ளின், தூரமாக போய்விட்டேன். I hated God, I hated Jesus, I hated my parents. இதானா கிறிஸ்தவம் என்று சொல்லி நான் வெறுத்தேன். 6th ஸ்டாண்டர்டில் இருந்து நான் ஆண்டவரை விட்டு பாவத்தில் வாழ்ந்தேன். எங்கள் அப்பா அம்மாவுடைய உள்ளம் உடைந்து போனது. எங்கள் அப்பாவுக்கு எல்லார் மீதும் மனதுருக்கம், அழுது ஜெபம் பண்ணிட்டு வருவார். வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் அம்மா நான் செய்ததெல்லாம் சொல்லுவாங்க. கையில் இந்த கிரிக்கெட் பேட் வச்சே எனக்கு அடி விழும். எல்லாருக்கும் மனதுருக்கம் இருக்கும், எனக்கு மாத்திரம் மனதுருக்கம் கிடையாது. 2 பேர்த்தையும் வாங்குவேன். 72 வருடத்திலிருந்து ஆண்டவரை விட்டு தூரமாக சென்றேன். எல்லாவற்றிலும் தோல்வி. எப்படி இருக்கும் உள்ளத்திற்கு? உடைந்து போனார்கள். ஆனால் அந்த நேரத்தில் தான் கர்த்தர் கூடுதலான மனதுருக்கத்தை என் தந்தைக்கு மற்றவள் மீது கொடுத்தார். புது 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 திட்டங்களை கொடுத்தார். அப்போ தான் இயேசு அழைக்கிறார் ஊழியம் ட்ரஸ்டாக ஸ்தாபிக்கப்பட்டது. அதே வருடத்தில் கர்த்தர் சொன்னார், இயேசு அழைக்கிறாருக்கு ஒரு பெயர் வேண்டும், உன் சேவைக்கு ஒரு பெயர் வேண்டும், அதை இயேசு அழைக்கிறார் என்று வை, ஜீசஸ் கால்ஸ் என்று வை என்று பெயர் கொடுத்தார். அதை ஸ்தாபித்தோம். அதன் பிறகு பொது கூட்டங்கள் ஆரம்பமானது. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். அதன் பிறகுதான் எல்பி ரெக்கார்ட்ஸ், என் தந்தையுடைய பாடல்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பித்தது முதல் முறையாக. அதன் பிறகு பாருங்கள், எல்லா ஆலயத்திலும் என் தந்தையுடைய பாடல் போடப்படும். காலையில் 5 மணிக்கு எல்லா ஆலயத்திலும் போடப்படும். அவ்விதமாக கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வதித்தார், பாடல்களை ஆசீர்வதித்தார். அதன் பிறகுதான் ரேடியோ திறந்தது. SLBC, ஸ்ரீலங்கா பிராட்காஸ்டிங் கார்பரேஷன், ஃபீபா ரேடியோ ஆரம்பமானதா. இந்த ரேடியோ மூலமாக தொடப்பட்டவர்கள் லட்சக்கணக்கான மக்கள். சில வேளைகளில் ஞாயிற்றுக்கிழமையில் அந்த நிகழ்ச்சி வரும். SLBC, ஸ்ரீலங்கா பிராட்காஸ்டிங் கார்பரேஷனில் மாலை 5:30 மணிக்கு
டீ கடையெல்லாம் தெருவிலே நிரம்பிவிடும். அந்த இயேசு அழைக்கிறார்னு அப்பா பாடுற பாடல் ரோட்டில் எல்லா சைக்கிளையும் நிறுத்திவிடும். அப்போல்லாம் மோட்டர் பைக்கெலாம் கிடையாது, சைக்கிள் தான். எல்லாரும் வந்து நிறுத்தி இந்த டீ கடையில் அரை மணி நேரம் இயேசுவின் வார்த்தையை கேட்டுவிட்டு அதன் பிறகு தான் செல்வார். எல்லா வீட்டு ரேடியோவிலும் அது ஒலிக்கும், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார் என்ற பாடல். கர்த்தர் ஊழியத்தை விரிவுபடுத்தினார். அதன் பிறகு கூட்டங்களை ஃபில்ம் பண்ணு என்று சொன்னார். முதல் முறையாக 16 mm, அப்போல்லாம் 16 mm என்பது ஒரு ஃபில்ம் ஃபார்மேட், அதில் படம் எடுத்தோம். எத்தனையோ லட்சம் ரூபாய் செலவு, கடன் வாங்கி. ஊழியத்திலே பணமெல்லாம் கிடையாது, கடன் வாங்கி எங்கள் அப்பா அதை செய்தார். எப்படியாவது இந்த ஃபில்ம் மூலமாக ஆண்டவருடைய வல்லமை வார்த்தை ஜனங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி மீடியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கால்ஸ் வாஸ் பார்ன். இந்தியாவில் யாரும் செய்திராத காரியம். ஆண்டவர் இந்த வேளையில் தான் என் தந்தைக்கு சொன்னார், 1980ஆம் வருடத்திலே, என் மகனே, நீ தனிமையாக இதை செய்ய முடியாது. உன்னை போல பாரமுடைய மக்களை நீ எழுப்பு, அவர்களை பயிற்றுவி, இன்ஸ்டிடியூட் ஆஃப் இவாஞ்சலிசம் என்று நடத்து. எல்லாம் வேலைக்கு போய்விட்டு மாலையில் வந்து படிக்கட்டும். 15 நாட்கள் இருந்தது அந்த கோர்ஸ். முதல் கோர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணினார். ஆண்டவர் சொன்னார், நீ அந்த பாடங்களையெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, நான் உன்னை நடத்தி சென்ற பாதைகளில் அவர்களையும் நடத்தி அதை கற்றுக் கொடுத்து, பரலோக அனுபவங்களை குறித்து அவர்களோடு பேசி, மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் நீ கடந்து சென்ற தோல்விகளையெல்லாம் அவர்களுக்கு சொல்லு என்று சொன்னார். Tell them all your failures. அதன் பிறகு அவர்கள் மீது நீ கைகளை வைக்கும் பொழுது உன் மீது இருக்கும் அந்த கிருபையை அவர்கள் மீது நான் வைப்பேன் என்றார். அந்த முதல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பவர் மினிஸ்ட்ரி ஆரம்பமானது. அப்பொழுது நான் பாவத்தில் இருந்தேன். அப்பொழுது என் தாய், தந்தை, தாத்தா வற்புறுத்தி என்னை கொண்டு வந்து அங்கே உட்கார வைத்தார்கள். 3 பேரும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. கர்த்தர் ஒரு நாள் இரவு அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் பவர் மினிஸ்ட்ரியில் என்னை சந்தித்தார். கர்த்தருடைய கரம் என் மீது இறங்கியது. குழந்தை போல அழுதேன், குழந்தை போல அழுதேன், தரையிலே விழுந்து அழுதேன். ஆண்டவரே, you want to make me a somebody, but I have become a nobody. என்னை இந்த உலகத்தில் யாவரும் அங்கீகரிக்கத்தக்கதான ஒரு மனுஷனாக மாற்றுவேன் என்று நீர் சொன்னீரே, ஆனால் நான் ஒன்றுமில்லாத மனிதனாக வந்துவிட்டேன். என்னை காப்பாற்று. உள்ளத்தில் பயம், திகில், தலையிலே வலி, பாடங்களிலே தோல்வி, எல்லாவற்றிலும் இழப்பாய் இருக்கிறேனே. உம்மை குறித்து பயம், என் பெற்றோரை குறித்து பயம், எனக்கு நிம்மதியே இல்லையே, என்னை காப்பாற்றும் என்று அன்று அழுதேன். இயேசுவின் கரம் என் மீது இறங்கியது. அன்று இரவு என்னை புது மனுஷனாக ஆண்டவர் மாற்றினார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. அன்றோடு எல்லா பாவ பழக்கங்களும் அன்றோடு மறைந்தது. கர்த்தர் என்னை புது மனுஷனாக மாற்றினார். எங்கள் அம்மாவை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தேன். எங்கள் அப்பாவை கட்டி பிடித்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு முத்தம் கொடுத்தேன். என் தாத்தாவை அரவணைத்து கொண்டேன். அதன் பிறகு சிநேகிதர்களாக மாறினார்கள். அதுக்கப்புறம் அடியே கிடையாது, ஒரே அரவணைப்பும் முத்தமும் தான். எப்படி காரியம் மாறிவிட்டது பாருங்க. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட், we give you all the glory. இன்னும் நான் இயேசுவை போல பரிபூர்ணப்பட வேண்டும் என்று நான் வாஞ்சித்து துடிக்கிறேன். I long to be like Jesus. ஆனால் கர்த்தர் கொடுப்பதில் உண்மை, கொஞ்சத்தில் உண்மை. அப்படியே ஆண்டவர் என்னை ஊழியத்திற்குள் கொண்டு வந்தார். எங்கள் அப்பா கொண்டு வரவில்லை, இயேசுதான் கொண்டு வந்தார். எங்கள் அப்பா கொண்டு வந்து நிறுத்தி இருந்தாலும் என்னால் நிற்க முடியாது. ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்க முடியுமா? பிரைம் மினிஸ்டர் முன்பதாக தீர்க்க தரிசனம் உரைக்க முடியுமா? தேசங்களை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்க முடியுமா? நோ, இட்ஸ் ஜீசஸ். உங்களையும் அப்படி உயர்த்துவார். யார் என்ன கேலி பண்ணினாலும் பரவாயில்லை, இயேசுவுக்கு பயபக்தியோடு கீழ்ப்படிவோம். கர்த்தர் உங்கள் மூலமாக அவருடைய பிள்ளைகளாக அநேகரை எழுப்ப போகிறார். அவருடைய வல்லமை விளங்க போகிறது. ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? இயேசு இங்கே இருக்கிறார். Jesus Christ is here. The Almighty God is here. அவரை நம்புகிற அத்தனை பேர் மீதும் கர்த்தருடைய கிருபை இறங்குகிறது. ஒருவன் மீதும் குற்றம் சுமராது. கிருபை பெருகுகிறது.
கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அந்த கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது அனுப்பி கொண்டிருக்கிறார். தீர்க்காயுசை கொடுக்கிறார். சிலருக்கு மரண பயம் உங்களை வாட்டுகிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. எனக்கு நீ சாட்சியாக இன்னும் நீ வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திமோத்தி, கர்த்தர் உங்களை அழைத்து இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மீது வைக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள், அவருக்கு நன்றி சொல்லுங்கள், அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவருடைய மகிமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களையும் திருடின பிசாசுகளை கர்த்தர் இப்பொழுது துரத்துகிறார். கர்த்தர் இப்பொழுது துரத்துகிறார். ஆசீர்வாதங்களை திருடின பிசாசுகளை கர்த்தர் இப்பொழுது துரத்துகிறார். அவருடைய மகிமை ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது இறங்குகிறது. எல்லா பிசாசுகளையும் துரத்துகிறார். பிசாசின் மக்களை துரத்துகிறார். பிசாசின் மந்திர சக்திகளின் வல்லமைகளை உடைத்து போடுகிறார். அவருடைய ஜீவன் இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமைகளும் மறைகிறது. வீட்டில் இருக்கும் சாபங்கள் ஒழிகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் விடுதலை ஆகட்டும் என்று நான் கட்டளை இடுகிறேன். ஒவ்வொருவரும் விடுதலை ஆகட்டும் அப்பா. ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியை அனுபவிக்கட்டும் சுவாமி. மகிழ்ச்சியை அனுபவிக்கட்டும் சுவாமி. மகிழ்ச்சியை அனுபவிக்கட்டும் சுவாமி. ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த மகிமை இறங்குவதாக, 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 இறங்குவதாக. எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமைகளும் பிசாசின் ஆவிகளும் ஒவ்வொருவரையும் விட்டு வெளியே அகலும்படி கட்டளையிடுகிறேன். ஒரு தீங்கும் இனி அவர்களை தொடக்கூடாது, 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 தொடக்கூடாது. ஏசப்பா, நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்க சாமி, சுகமாக்கும். இப்பொழுது மார்பிலே கை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுப்பா உங்களை சுகமாக்குகிறார். அவருடைய ஜீவன் இறங்குகிறது, ஜீவன் இறங்குகிறது. Right now God is filling you with his mighty grace, mighty grace, mighty grace. ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொருவர் பலவீனம் இப்பொழுது மறைகிறது. ஒவ்வொருவர் பலவீனமும் மறைகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குகிறது. அவருடைய மகிமை இறங்குகிறது. Right now வாயை திறந்து இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். புது உறுப்புகள் உருவாகிறது. புது ஜீவன் இறங்குகிறது. Yes Lord, உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் ஒவ்வொருவரையும் சுகமாக்கும் இயேசுப்பா. ஒவ்வொருவரையும் சுகமாக்கும். புது உறுப்புகள் இப்பொழுது உருவாவதாக. இயேசுவின் நாமத்தில் உருவாவதாக, உருவாவதாக, உருவாவதாக. அத்தனை பேரும் சுகம் அடையட்டும் இயேசுப்பா. புது ஜீவனால் நிரம்பட்டும் இயேசுப்பா. இன்று இரவு முதல் நன்றாக தூங்கட்டும், நன்றாக சாப்பிடட்டும், ஆரோக்கியமாய் இருக்கட்டும். அவள் சுகத்தை அனுபவிக்கட்டும் சுவாமி, அனுபவிக்கட்டும், அனுபவிக்கட்டும். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்ல சுகத்தை அனுபவிக்கட்டும். இந்த அருளை நீ தருவதற்காக நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசுப்பா தடவி கொடுத்து சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய ஜீவன் இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய ஜீவன் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் புது ஆவி, புது ஜீவன், புது பலன், புது சுகம், புது மகிமை இறங்குகிறது. புது பலன் இறங்குகிறது. இயேசுப்பாவுக்கு நன்றி, 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 நன்றி இயேசுப்பா, நன்றி. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லா உறுப்புகளும் புதிதாயின, எல்லா வாழ்க்கையும் புதிதாயின. சுகமாய் மத பிள்ளைகளை காத்துக் கொள்வதற்காக, தங்கி இருக்க செய்வதற்காக நன்றி இயேசுப்பா. தயவு செய்து குடும்பமாக சந்தோஷமாக வாழட்டும். இவர்கள் மூலம் மற்ற குடும்பங்கள் வெளிச்சத்தை பெறட்டும். அந்த கிருபை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக, ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக, ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவர் மீதும் மற்ற குடும்பங்களை கட்டத்தக்கதான கிருபை இறங்குவதாக. அனைவரையும் ரட்சிப்புக்குள் நடத்தும் கிருபை இறங்குவதாக. ரட்சிப்பை வழங்கும் வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் மீது இறங்கட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். மக்கு நன்றி, மக்கு நன்றி. பெற்றுக்கொள்ளுங்கள். வாயை திறந்து இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த கிருபை இறங்குகிறது. ரட்சிப்புக்கேற்ற கிருபை இறங்குகிறது. சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறது. பிசாசுகளை துரத்தும் வல்லமை இறங்குகிறது. பரிசுத்தமான ஆவி
உங்களுக்குள் இறங்குகிறார், 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 இறங்குகிறார். வாயை திறந்து, உள்ளத்தை திறந்து இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் மகிமை இறங்குகிறது, கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது, மன மகிழ்ச்சியின் ஆவி இறங்குகிறது. மகிமை 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 அத்தனை பேரையும் நிரப்புவதற்காக நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. மகிமைக்குரியவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுவதற்காக நன்றி, நன்றி, நன்றி இயேசுப்பா, நன்றி. இன்றோடு சுவாமி ஒரு கட்டுகளும் அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது, ஒரு தீங்கும் தொந்தரவு செய்யக்கூடாது. விடுதலை. நன்றி இயேசுப்பா, கோடா கோடி நன்றி. பண கஷ்டம் எங்கள் வாழ்க்கையை விட்டு, குடும்பத்தை விட்டு நீர் தூக்கி எறிந்து விட்டீரப்பா. தயவாக இன்று உமது பிள்ளைகளை கடனில் இருந்து விடுவியும் அப்பா, பண கஷ்டத்தில் இருந்து விடுவியும் ஏசப்பா. அவர்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஜனங்கள் எல்லாம் செழிப்பினால் நிரம்பட்டும் ஏசப்பா. இவர்களும் விடுதலை ஆகட்டும். யார் யாருக்கு ஜெபிக்கிறார்களோ அந்த ஜனங்கள் எல்லாம் வேலை பெறட்டும் ராஜா. உமது பிள்ளைகளுக்கு வேலையை தாரும். யாருக்கு ஜெபிக்கிறார்களோ வேலை வரட்டும், குழந்தை உருவாகட்டும், குடும்பம் கட்டப்படட்டும், வீடு கட்டப்படட்டும். சுவாமி, இந்த அருளை உமது பிள்ளைகள் மீது வைக்கிறோம், வைக்கிறோம். நீர் இந்த அருளை தருவதற்காக நன்றி இயேசுப்பா. இனி பண பிரச்சனையே இருக்க போவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். இந்த கிருபைக்காக நன்றி இயேசுப்பா என்று சொல்லுவோமா. ஊழியங்களிலும் இனி குறைவு இருப்பதில்லை, குடும்பத்திலும் குறைவு இருப்பதில்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கும் ஜனங்கள் மீதும் அந்த ஆசீர்வாதம் இறங்கி அவர்களையும் குறையை காண விடாதபடிக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மீது இறங்கும். இதை நம்புகிறீர்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. இனி குறைவை காண மாட்டீர், காண ஓட்டீர். மக்கு நன்றி இயேசுப்பா. இந்த கிருபைக்காக நன்றி.